இந்த என்க்ளோசர் ரீசெண்டாக என்னோட கிளைண்ட்டோட ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இது ஒரு M.2 என்க்ளோசர். இந்த வீடியோவில் இந்த M.2 என்க்ளோசரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். Then let's get started. இந்த M.2 என்க்ளோசர் பர்ச்சேஸ் பண்ணதை பற்றி ரீசெண்டாக ஒரு ரீலில் கூட கவர் பண்ணியிருந்திருப்பேன். தென் இது வாங்கி ஒரு 3 months ஆச்சு. பட் இந்த 3 monthsல நான் டீட்டெயிலாக யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. வந்தவொடனே சில பேசிக்கான பெஞ்ச் மார்க்ஸ்லாம் பார்த்தேன். லைக் பிட் ரேட்லாம் எப்படி இருக்குது, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரிங் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தேன். ரீசெண்டாக ஃபியூ டேஸுக்கு முன்னாடி தான் என்னோட கிளைண்ட் இருந்து ஒரு கால், தென் ஒரு அர்ஜென்ட்டான ஒரு வீடியோ ஒன்று அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்தது. ஸோ அதை நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா மேபி எனக்கு ஒரு 2 நாள் ஆகும். ஆனால் என்னால் வந்து ஒரு ½ டே மட்டும் தான் என்னால் எடிட்டிங் ஒர்க் பண்ண முடியும். மார்னிங் வந்து என்னோட வேற ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ அதுக்கு போக வேண்டிய தேவை இருக்குது. அதில் லீவும் போட முடியல. அப்படி இருக்கும் போது என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது. ஸோ நான் வந்து எக்ஸ்டர்னலாக ஃபைல்ஸ் இதில் நான் காப்பி பண்ணி வச்சுட்டேன்னா தென் நான் வந்து என் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி டேரெக்டாக ஒர்க் பண்ண முடியும். அது போக இதையும் என்னோட லேப்டாப்பையும் கொண்டு போனேன்னா என்னோட ஒர்க்கில் கூட டைம் இருக்கும்போது சில பேசிக்கான ஒர்க் லைக் சப்டைட்டில் போகிறதா இருக்கட்டும், இல்லை அனிமேஷன்ஸ் ஏதாவது பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால வந்துட்டு ஃபைல்ஸை இதில் காப்பி பண்ணி நான் வந்து ஒரு 2-3 நாள் அந்த ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த SSD எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. லைக் இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கேபிள் பார்த்தீங்கன்னா Type-C to Type-C, இன்னொன்று வந்து USB to Type-C. நார்மலி இன்னைக்கு இருக்கிற நிறைய லேப்டாப்ஸில் Type-C போட்டிருக்கு. Type-C போட்டு இல்லைன்னா இந்த மாதிரி USB போர்ட்டில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு கேரிங் பவுச் ஒன்று. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 1000 rupees கிட்ட வருது. பட் 1000க்கு இது வாங்குறது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாலே ஒர்த்தாக தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளமும் இருக்குது. அதை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன். இதில் ஒரு SSD இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கமும் சைடில் 2 பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். அதை உள்ளே அமுக்கி வெளியே இழுத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரே வந்து வெளியே வந்துடும். தென் திஸ் இஸ் த ட்ரே. இது வந்து ஃபுல்லி கம்ப்ளீட்லி மேட் பை அலுமினியம். ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹீட்டை வந்து வெளியேற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது போக ஒரு தெர்மல் பேட் வேறு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது நீங்கள் போட்டாலும் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக வேலை செய்யும். தென் அது போக நீங்கள் வந்துட்டு இதில் M.2 SSD மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அதை தாண்டி லைக் இது வந்துட்டு என்ன கீ பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஆஃப் B கீன்னு நினைக்கிறேன். B கீயை M கீயான்னு தெரியல. லைக் ஒரு சின்ன இந்த கட்டிங்கை பேஸ் பண்ணி மாறும். ஆனால் வந்துட்டு உங்களால் மல்டிபிள் சைஸஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஃபேக்டரில் இருக்கும்ல, 2280 2250 அந்த மாதிரியான ஃபார்ம் ஃபேக்டர்ஸ் வரும் SSDயில். அது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சின்ன ஒரு கிளிப் மாதிரி கொடுக்குறாங்க. அதை வச்சு உங்களால் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணுறது பெரிய வேலையே இல்லை. கரெக்டாக அந்த ஸ்லாட்டில் வச்சு உள்ளே தள்ளிட்டு உள்ளே அமுக்குனீங்கன்னா லாக் ஆயிடுது. ஜென்ரலாக ஒரு சின்ன அமுக்குனீங்கன்னா உள்ள லாக் ஆயிடுது. இதில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் ஒன்று இருக்குது, ஏர் வென்டிலேஷனுக்கு. மோஸ்ட்லி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஓவர் ஹீட் ஆகுது அப்படிங்கும்போது அந்த ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ஓடி ஃபியூ டெம்பரேச்சர்ஸ் வந்து ட்ராப் பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை ஸ்லைட் பண்ணுறதும் ஃபேன் இருக்கிறதுனால அந்த ஹோல்ஸ் பார்த்துக்கோங்க, அந்த வென்டிலேஷன் ஹோல் இருக்குது, அது சைடு கரெக்டாக வர மாதிரி வச்சு ஜென்டலாக அப்படியே வச்சு ஜஸ்ட்டு லாக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி லாக் ஆயிரும். ஃப்ரண்ட்டில் ஒரு Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக உங்கள் டிவைஸில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். சைஸுமே கொஞ்சம் பெருசு தான். லைக் இந்த ஃபேன் இல்லாமல் வந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும். ஃபேன் இருக்கிறதுனால கொஞ்சம் பல்காக இருக்குது. ஓவராலாக இந்த பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. மற்றபடி இந்த கேபிள்ஸ் கூட நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த கேபிளை நான் யூஸ் பண்ணாமல் வேறு நார்மல் கேபிள் யூஸ் பண்ணும்போது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரிங் ஸ்பீடு வந்து அந்த அளவுக்கு பெட்டராக இல்லை. அதனால் இவங்க கொடுத்துருக்கிற கேபிளுமே நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம இதோட ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரிங் ஸ்பீடு வந்து பார்ப்போம். பிராண்ட் சைடில் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 MBPS சொல்கிறாங்க பிராண்ட் சைடில் டிக்ளேர் பண்ணுறது. நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1 TB M.2 SSD. இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3000 MBPS வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பிராண்ட் சைடில் சொல்கிறது. பட் ரியாலிட்டியில் நான் SSD சிஸ்டமில் ஆன் போர்டில் இன்ஸ்டால் பண்ணும்போது, மதர் போர்டில் இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் 1500 to 2000 MBPS வரைக்கும் SSD to SSD ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன். பட் எக்ஸ்டர்னலாக நம்ம யூஸ் பண்ணும்போது 1000 கிட்ட வரல. நான் விண்டோஸில் வந்து எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். இப்போ நார்மலான USB போர்ட் இருக்கும் தெரியுமா, லைக் ப்ளூ கலரில் Gen 2 போர்ட் நினைக்கிறேன். அந்த போர்ட்டில் USB to Type-C அந்த கேபிள் வச்சு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் SSD to இந்த SSDக்கு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 400லேருந்து 600 வரைக்கும் வந்து. பட் அது கான்ஸ்டன்ட்டாக போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. எடுத்தோன்னா ஒரு 400 வரும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் 600 போகும், அப்புறம் திருப்பி இறங்கி 100க்கு வரும், அப்புறம் 200 வரும். அந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. அது போக என்னோட சிஸ்டமில் சொல்கிறேன், மதர் போர்டில் Type-C போர்ட்டே கொடுத்துருக்காங்க. அந்த Type-C போர்ட் Type-Cயில் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு 600லேருந்து 700 MBPS வரைக்கும் போச்சு. பட் ஆவரேஜாகவே ஒரு 600 MBPS வந்து வருது. அது போக வந்துட்டு நான் வீடியோ எடிட்டிங்காக நான் விண்டோஸில் வீடியோ எடிட்டிங்காக யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக லேக் அந்த மாதிரி ஃபீல் தரல. ஓவராலாகவே எனக்கு டைம்லைன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஏன்னா எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தேன். நான் Type-C போர்ட்லேருந்து என்னோட இந்த Type-Cயில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது வீடியோ எடிட்டிங்கில் பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை. ஏன்னா என்னோட ஆன் டிவைஸில் இருக்கிற SSDயில் ஒர்க் பண்ணுறதுக்கும் இதுக்கும் இன்னும் ஒரு 10 to 20% ஸ்பீட் டிஃப்ரென்சஸ் இருந்திருக்கும். எதுலன்னா அந்த இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் லைக் இந்த ப்ராக்ஸி ரன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் சின்ன டிலே இருந்தது. பட் அது பெரிய நோட்டிசபிளாங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் தரல. எனக்கு நோட்டிசபிளாக இருந்தது. ஏன்னா நான் எப்பவுமே SSD மட்டும் தான் ஒர்க் பண்ணுவேன். ப்ராக்ஸிலாம் போட்டதே கிடையாது. என்னோட 99% ஆஃப் ஒர்க்குக்கு ப்ராக்ஸி போட்டிருக்கவே மாட்டேன். எப்பயாவது ரொம்ப ஹியூஜ் வேலையில் வரும்ல, ஒரு 300 GB 400 GBக்கு ஃபுட்டேஜஸ் வரும்போது மட்டும்தான் ப்ராக்ஸி பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்துட்டு மேக்புக்கில் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடச்சிது. நான் ரீசெண்டாக அந்த மேக்புக்கில் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன்.
அப்போ யூஸ் பண்ணும்போது எனக்கு விண்டோஸை விட இதில் இன்னும் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன் ப்ரோ அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து ஐ திங்க் Thunderbolt இருக்குது, Thunderbolt 4ன்னு நினைக்கிறேன். இது வந்து MacBook M4 Air இது. இதில் வந்து Thunderbolt 4 இருக்குது. லைக் ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ரெண்டர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே இதில் பெட்டராக இருந்த மாதிரி இருந்தது. அதுதான் எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்தது. இதில் நான் டெஸ்ட்டு கூட பண்ணி பார்த்தேன். லைக் நாங்கள் டெஸ்டிங் கூட ஐ திங்க் லைவ் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்துட்டு இப்போ லைக் இதில் இருக்கிற ஒரு டிஸ்க் மார்க் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஒரு 800 MBPS காட்டுது, ரீடில் 800, ரைட்டில் 900 MBPS காட்டுது. அதான் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னடா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதான் சொல்கிறேன்னா அந்த சரியான போர்ட்டில் யூஸ் பண்ணும் போது நமக்கு வந்து அந்த ஸ்பீடு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்குது. அதனால் எனக்கு எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணதில் விண்டோஸை கம்பேர் பண்ணும்போது விண்டோஸ் லேப்டாப்பும் ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்தேன். அதுலேயும் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணி பார்த்தேன். ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணும்போது விண்டோஸ் லேப்டாப்பில் பெட்டராக இருந்தது. அதில் வந்து ஒரு RTX 4050 இருக்கிற ஒரு லேப்டாப், அதில் ரெண்டரிங் டைமிங் வந்துட்டு அதில் தான் ஸ்பீடாக இருந்தது. ஸ்பீட்னா என்ன ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் தான் டிஃப்ரென்ஸ், பெருசாக சொல்லலை. ஆனால் மேக்புக்கில் ரீசெண்டாக கொஞ்சம் நாளாக மேக்புக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உண்மையாலே வேறு லெவலில் இருக்குங்க. நான் வந்துட்டு ஒரு விண்டோஸ் யூசர். விண்டோஸ் தான் நமக்கு கோரே, நமக்கு அடிப்படை விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்த்துட்டு வந்ததே நமக்கு விண்டோஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் மேக் வந்து நான் எப்பவுமே ஹேட் பண்ணுவேன். எனக்கு வந்து மேக்கே பிடிக்காது. எதுனாலனா அவன் கேட்குற அந்த காசுக்கு, அதாவது ஒரு சின்ன விஷயத்தை கொடுத்துட்டு அதுக்கு அவ்வளோ பணம் கேட்குறானா, அதனால எனக்கு வந்து வெறுப்பு ஜாஸ்தி மேக் மேலே. வீடியோ எடிட் பண்ணும்போது, ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த லான்ச்சிங் டைமிங்கு, நான் இன்டர்னல் SSD ஒர்க் பண்ணல. ஏன்னா இதில் இருக்கிறதே 256 GB ஸ்டோரேஜ் தான். அது வந்துட்டு இப்போ ஒரு 100 GB நான் 70 GB தான் ஃப்ரீயாகவே இருக்குது. இப்போ அப்படி இருக்கும்போது இதில் நான் காப்பி பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, இதில் தான் கனெக்ட் பண்ணிட்டு இதில் Thunderbolt கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது எனக்கு கிட்டத்தட்ட நல்ல ஸ்பீட் டிஃப்ரென்சஸ் இருந்தது. ஸோ அது எனக்கு கொஞ்சம் பெரிய விஷயமா இருந்தது. ஸோ இப்போ ஆவரேஜாக பார்க்கும்போது மேக்கில் யூஸ் பண்ணும்போது ஒரு 800லேருந்து 900 MBPS போகுது. விண்டோஸில் யூஸ் பண்ணும்போது 600லேருந்து 800 MBPS. ஆவரேஜாக பார்த்தாலும் ரெண்டுலேயுமே ஒரு 500 MBPSக்கும் மேலே இருக்குது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரிங் ஸ்பீட். ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த SSDலேருந்து ஹார்ட் டிஸ்க்கு மூவ் பண்ணுறீங்க, இல்லை ஹார்ட் டிஸ்க்லேருந்து SSD மூவ் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்பீட்லாம் இருக்காது. அந்த ஹார்ட் டிஸ்க்கு எவ்வளோ கேப்பபிள் இருக்கோ, ஒரு 100 MBPSோ 150 MBPSோ எவ்வளோ இருக்கோ அதுதான் வரும். அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு 100 to 120 MBPS தான் இருந்தது. எதுலேருந்து எதுக்கு காப்பி பண்ணுறீங்க, எதுலேருந்து எதுக்கு மூவ் பண்ணுறீங்கிறது இருக்குது. அதை பொறுத்து தான் ஸ்பீட் டிஃப்ரென்ஸஸ் வரும். அது போக நம்ம சிஸ்டமோட அந்த போர்ட்டுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா மேக்கோட போர்ட் வந்துட்டு ரொம்ப ஸ்பீட் ஜாஸ்தியாக இருக்குது. Thunderbolt வந்துட்டு உண்மையாலே சொல்கிறேன் வேறு லெவலு. நான் இந்த மேக்புக் வந்து கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட கூடிய சீக்கிரம் ஒரு ரிவ்யூவில் வந்து நான் மீட் பண்ணுறேன், மேக்புக்கோட ரிவ்யூ. தென் ஓவராலாக இந்த பட்ஜெட்டுக்கு உண்மையிலே ஒர்த்தான ஒரு SSDன்னு சொல்லுவேன். பட் இந்த SSDயை நீங்கள் வாங்காதீங்க. அதாவது இந்த SSDயில் இந்த என்க்ளோசரை நீங்கள் வாங்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இதை ரீல்லே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை. அதாவது இந்த கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப லூஸாக இருக்குங்க. இப்போ நீங்கள் இதை எடிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் அன்பிளக் பண்ணிவிட்டு பேக்கில் போட்டு எங்கேயாவது மூவ் ஆகுறீங்க, அங்கே போய் திருப்பி கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து SSD காட்டாது. ஏன்னா இது வந்து லூஸ் ஆகி இந்த SSD வந்து வெளியே வந்துடுது. ஒரு தடவை என்ன ஆயிடுச்சு, ஒரு ஃபியூ டேஸில் SSDயை 2-3 டேஸில் மாற்றி கனெக்ட் பண்ணுறேன், பேக்கில் போட்டுட்டு வெளியே கொண்டு போகிறேன், அதுக்கப்புறம் இடத்துல கனெக்ட் பண்ணுறேன், SSD காட்டவே இல்லை. கரப்டான ஒரு மாதிரி எரர் காட்டும், அந்த மாதிரி காட்டுது. எனக்கு பயந்தே போயிட்டு என்னடா கரப்ட் ஆயிடுச்சான்ட்டு. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியுது, லைட்டாக நழுவி கம்பி வந்து வெளியே வந்துருச்சு. ஐ மீன் இந்த SSD பிளேட் வந்து அந்த ஸ்லாட்லேருந்து வெளியே தள்ளி வந்துருச்சு. நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 முட்டு கொடுத்து 2 லைக் ஃபோம் ரப்பரை வந்து இந்த இடத்துல வச்சிருக்கேன். இப்போ வந்து வெளியே வர்றதில்லை. ஸோ அந்த ரீசனுக்காக நான் வாங்க வேணாம்னு சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு பதிலாக வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுற மாதிரி வாங்கிக்கோங்க. அதுதான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நின்ன இடத்துல கின்னு நிற்கும், வராது வெளியே. இப்போ நான் இதை வாங்கும் போதும் லைக் டூல்ஸ் இல்லாமல் பார்க்கல, உள்ள இந்த ஆப்ஷனை பற்றி எனக்கு அவ்வளோக்கு தெரியாதுல்ல. நான் எந்த ரீல்லையும் நான் பார்க்கல, எந்த என்க்ளோசர் வீடியோஸ்லேயும் என்னால் பார்க்க முடியல இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இந்த பிளாஸ்டிக் கனெக்டிவிட்டியில் இருக்குது. ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வெறும் கிளிப் டைப்பில் ஹோல்டர் இருக்குது அப்படின்னா அதை வாங்காதீங்க. ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுற மாதிரி வாங்க, இல்லைன்னா லாக் மெக்கானிசம் மாதிரி இருந்தால் வாங்க. ஏன்னா நீங்கள் பேக்கில் போட்டு மூவ் பண்ணும்போது கலண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை ப்ரோ நான் பேக்லாம் இல்லை ப்ரோ, ஒரு தடவை கனெக்ட் பண்ணிட்டா நான் கழட்டவே மாட்டேன் ப்ரோ அப்படின்னா மேபி நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஆனால் இதே லிங்க் கொடுக்குறேன். மேபி இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான லிங்க்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஏன்னா இதை நான் வாங்கி ஒரு ஃபியூ வீக்ஸுக்கு அப்புறம் தான் அதை ரியலைஸ் பண்ணேன். இப்போ அப்படி இருக்கும்போது என்னால் ரிட்டர்ன் பண்ண முடியல. சரி இருந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. தென் ஓவராலாக வீடியோ எடிட்டிங் பர்பஸ்க்கு நல்லாவே இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒர்க் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. சின்ன ப்ராஜெக்ட் தான். மோஸ்ட்லி ஒரு 30-35 GB ஃபுட்டேஜஸ் வந்துட்டு நான் ப்ரீமியர் ப்ரோவில் இம்போர்ட் பண்ணியிருப்பேன் ஃபுட்டேஜஸ். இப்போ அதை வச்சு டைம்லைனில் ப்ராசஸ் பண்ணும் போதும் எனக்கு பெருசாக லேகுங்கிற ஃபீல் இல்லை. பெருசாக மோஷன் கிராஃபிக்ஸ்லாம் யூஸ் பண்ணல. மோஸ்ட்லி வாய்ஸ் ஓவர், பி ரோல் ஷார்ட்ஸு, ஏ ரோல்ஸ் இருக்கும். அது போக அதுக்கப்புறம் சப்டைட்டில்ஸ் இருந்தது, பேசிக்கான அனிமேஷன்ஸ் இருந்தது, அவ்வளோதான். வேறு எதுவுமே பெருசாக பண்ணல. நிறைய ஃபுட்டேஜஸ் வந்து ஸ்லோ டவுன் பண்ணியிருப்போம். எல்லாமே 50%, 75% ஸ்லோ டவுன் பண்ணி ஆப்டிக்கல் ஸ்லோ பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணி அந்த மாதிரி அதிக ப்ராசஸிங் ஒர்க் தான் ஜாஸ்தி. அப்புறம் பேசிக்கான கலர் கிரேட் போயிருக்கு. இவ்வளோ தான் வேலை இருந்தது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இது ஓகேவாக இருந்தது. ஸோ எடிட்டர்ஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா மேபி எக்ஸ்டர்னலாக கூட வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இங்கே நீங்கள் ஏதாவது SSD யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன பிராண்ட் அண்ட் என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் யூஸ் பண்ணுறீங்கிறத கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. மேபி மற்றவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பீஸ்.